சில ஜுடிஷியல் நடைமுறை தெரியாது. அதனால உச்சநீதிமன்றத்தில் சிபிஐனுடைய ஹெட் ஆஃப் பிரான்ச் ஸ்பெஷல் டாஸ்க் பிரான்ச்சினுடைய ரகு ராமராஜன் ஐபிஎஸ் அவர் ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனுடைய ஒரு 4 பக்கங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. சார், அந்த அஃபிடவிட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இந்த வழக்கை நாம் ஒரு சாதாரண வழக்காக கடந்து போற வழக்காக பார்ப்பதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த வழக்கின் தன்மை, இந்த வழக்கின் உள்நோக்கம், இந்த வழக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே எப்பேற்பட்ட பிரிவினைவாதத்தையும் மத கலவரத்தையும் உண்டாக்கக்கூடிய நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு, வெளிநோக்கத்தோடு, அஜெண்டாவோடு ஒரு பிளான்ட், ப்ரீ பிளான்ட் மோட்டிவோட செயல்பட்ட அன்றைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த எஸ்பியாக இருந்து எஸ்பி அளவில் ரிசைன் பண்ணி செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு பல பல வாக்குறுதிகளை கொடுத்து பதவியை அடைந்து தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு எப்படியாவது இந்த நாட்டை பிளவுபடுத்தி அதில் குளிர்காய வேண்டும் என்று நினைத்த நான் போலீஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா அண்ணாமலை ஒரு போலீஸ் இல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் நான் அதை கடந்து போய் விடுவேன். தன்னை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று மார்த்தட்டி கொள்ளும் அவருடைய வார் ரூம் கைகூலிகளுக்கு புரிய வேண்டும், ஏன் இன்று வரை இந்த தீர்ப்பு வந்த உடனே ஏன் திமுக அரசு அண்ணாமலையை கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கின்றது? திமுக அரசு அண்ணாமலைக்கு பயப்படுகிறதா? அவர்கள் அண்ணாமலை மீது இப்படி ஒரு நாட்டையே மதத்தின் பெயரால் ஒரு 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 வன்மத்தையும் ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு 2 மதங்களுக்கிடையே ஒரு கடுமையான ஒரு விரோதத்தையும் உண்டாக்கிய அண்ணாமலையை ஏன் தமிழ்நாட்டினாலும் திமுக அரசு இன்றும் காவல்துறை கைது செய்யவில்லை?